வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றிய அலுவலகம் முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், மாற்று அமைப்பில் உள்ள வன்னியர் குல சத்திரியர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காவேரிப்பாக்கம் ஒன்றிய அலுவலகம் முன்பாக வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை இந்த அறப்போராட்டம் நடைபெறும் என்று உறுதியெடுத்துக்கொண்டு இன்று அறப்போராட்டத்தை தொடங்கி செய்தார்கள். இந்த அறப்போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர் திரு வி. பச்சையப்பன் அவர்கள், காவேரிப்பாக்கம் மத்திய ஒன்றிய செயலாளர். வரவேற்புரை அளித்தவர் காவேரிப்பாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு ஆசு வெங்கடேசன் அவர்கள். சிறப்பு அழைப்பாளராக PM சண்முகம், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் அவர்கள். LN தட்சிணாமூர்த்தி, மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் அவர்கள். LK கார்த்திக் ராசா, மாவட்ட அமைப்பு செயலாளர் அவர்கள் மற்றும் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு சரவணன், திரு மூர்த்தி, திரு ஜெகன், திரு செல்வம், திரு பழனி, திரு சுரேஷ், திரு கன்னியப்பன், திரு குமார், திரு ஆனந்தன், திரு ஜெனா ஆகியோர் முன்னிலை வகித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தினார்கள். இறுதியாக நன்றியுரை வழங்கியவர் திரு ராமு நாய்க்கர் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு 20% கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா ஆணைக்கிணங்க தொடர்ந்து இந்த அறவழி போராட்டம் நடைபெறும் என்று இதில் உறுதி எடுத்துக் கொண்டார்கள். அந்த வீடியோ தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.